ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மற்றவங்களை நம்ம எப்படி இம்ப்ரெஸ் பண்றது. இதுக்காக பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்ல இருந்து பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல்லான பீப்புள்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ரகசியங்கள் என்னென்ன. எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கணும், நம்ம பார்க்குற எல்லாரையுமே நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாரோட மைண்டுக்குள்ளேயும் ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்தவங்க நம்மளை வெறுக்கிறது, ஒதுக்குறது இதெல்லாம் யாருக்கு தான் பிடிக்கும்? கண்டிப்பாக பிடிக்காது. ஸோ ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். புது ஸ்கூலுக்கு போகிறப்போ, புது காலேஜுக்கு போகிறப்போ, புது ஊருக்கு போகிறப்போ அங்கே நமக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்கள நம்ம இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லையாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்க பாஸ் கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக அவரை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். நமக்கு ஏதாவது ஒரு பொண்ணு இல்லைன்னா ஒரு பையனை பிடிச்சிருந்தா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்படி ஒருத்தங்களை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பல காரணங்கள் இருக்கு. ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னா, நம்ம இந்த மாதிரி மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது நமக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் நம்ம இழக்கிற மாதிரி ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுவோம். ஸோ நம்ம ரொம்ப ஹெவியான எஃபர்ட்லாம் போடாமல் சாதாரணமான விஷயங்களை வச்சு மற்றவங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான 7 ரகசியங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1 என்னென்னா ரெஸ்பெக்ட். இங்கே இருக்க எல்லாருக்குமே மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தங்க நல்லா பணக்காரனா இருந்தாலும் சரி, காசு இல்லாம வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாலும் சரி, எல்லாருமே சரிக்கு சமமா எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் மரியாதை தான். மூளை வளர்ச்சி இல்லாதவங்க கூட தங்களை மரியாதை இல்லாம நடத்துறவங்க கிட்ட சகஜமா பழக மாட்டாங்க, கோவப்படுவாங்க. ஸோ மரியாதையை எதிர்பார்க்குற உணர்வுங்கிறது காலங்காலமா மனுஷனா பிறந்த நம்ம ரத்தத்திலேயே ஊர்ன ஒரு விஷயம்னு சொல்லலாம். நடைமுறை வாழ்க்கையில நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கணும். கூட வேலை பார்க்குறவங்கள மட்டம் தட்டாம கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம சரியா கொடுக்கணும். இந்த வேலை உயர்ந்த வேலை, இந்த வேலை தாழ்ந்த வேலை, இப்படி எந்த வேலையுமே குறைச்சி எடை போடக்கூடாது. எல்லாரையுமே சரிக்கு சமமா நடத்தணும். ஏன்னா இந்த உலகத்துல எல்லா வேலையுமே முக்கியமான வேலை தான். இந்த மாதிரி நம்ம நடந்துக்கும் போது நம்ம மற்றவங்க மேல காட்டுற மரியாதையை விட அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை பல மடங்கு அதிகமா இருக்கும்னே சொல்லலாம். ஸோ எப்பவுமே யாரா இருந்தாலும் சரி அவங்கள மரியாதையோட நடத்துங்க. அடுத்ததா நம்பர் 2, கீப்பிங் த ப்ராமிஸ். அதாவது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை காப்பாற்றணும். ஒரு விஷயத்த நம்மளால செய்ய முடியாது, ஒரு சத்தியத்தை நம்மளால காப்பாற்ற முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கான வாக்கை நீங்க கொடுக்கவே கூடாது. ஐயோ அவங்க கேட்டுட்டாங்களே, அதை எப்படி செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க கேட்டதையும் செய்ய முடியாம உங்க வாக்கையும் காப்பாற்ற முடியாம ஸ்ட்ரெஸ் ஆகி அதை செய்ய முடியாம போறதுக்கு பதிலா அந்த வாக்கையே நீங்க கொடுக்காம அமைதியா இருக்கிறது ரொம்ப பெட்டரான விஷயம்தான். ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்யாம விடுறப்போ நம்ம மேல இருக்க மரியாதையும் அன்பும் அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் திரும்ப உங்ககிட்ட ஏதாவது கேட்கணும்னாலே யோசிப்பாங்க. உங்களால வாக்கை காப்பாற்ற முடியாது, பண்ண சத்தியத்தை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த வாக்கை கொடுக்காதீங்க. மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சா பஞ்சோலாக இருங்க. எல்லாமே சொன்னபடி டான்னு டைமுக்கு பண்ணுங்க. உங்களை நம்பி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒருத்தன் ஒப்படைக்கணும். இவங்கிட்ட கொடுத்தா எல்லாமே டைமுக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும். இப்படி நீங்கள் ஒரு நம்பிக்கையான ஆளுங்கிற எண்ணத்தை மட்டும் உருவாக்கிட்டாலே போதும். ஒருத்தங்களை இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணாமலே நீங்கள் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது சத்தியம் பண்ணக்கூடாது, ரொம்ப சோகத்தில் இருக்கும்போது முடிவுகள் எடுக்கக்கூடாது அப்படின்னு பல அனுபவம் வாய்ந்தவங்க சொன்னதை நம்ம கேட்டிருப்போம். ஏன்னா உணர்வுகள் உச்சியில் இருக்கும்போது நம்ம வேற எதையுமே சிந்திக்க மாட்டோம். ஸோ ஒருத்தங்களுக்கு வாக்கு கொடுக்குறப்போ அது உங்களால் காப்பாற்ற முடியுமான்னு யோசிக்கணும். யோசனையே இல்லாமல் வாக்கு கொடுத்துட்டா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையேன்னு உங்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும். ஸோ மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சா கொடுத்த வாக்கை சரியாக காப்பாற்றுங்க. அப்படி காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சா அதுக்கான வாக்கை நீங்கள் கொடுக்காதீங்க. அடுத்ததா நம்பர் 3, ஸ்மைல் அண்ட் பாசிட்டிவிட்டி. எப்பவும் மூஞ்ச உம்முன்னு வைக்காம கொஞ்சம் சிரிக்கணும். நம்ம டெய்லி லைஃப்ல பார்க்கக்கூடிய யாரை பார்த்தாலும் ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணாலே போதும், அவங்க முகத்திலையும் ஒரு புன்னகையை நம்மளால பார்க்க முடியும். அந்த நேரத்தில் அவங்க மனசுல ஒரு சந்தோஷம் உண்டாகும், ஒரு பாசிட்டிவான ஃபீலிங் உண்டாகும். அதே மாதிரி நம்ம நடந்துக்கிற விதத்தை எல்லாமே நோட் பண்ணுவாங்க. பேசணும்னு வாயை திறந்தாலே ஒரு ஆளை பற்றி குறை சொல்றது, புறம் பேசுறது, இப்படி இருந்தா யாருமே நம்மளை விரும்ப மாட்டாங்க.
பேசுகிற விதத்துலையும் சரி, நடந்துக்கிற விதத்துலையும் சரி பாசிட்டிவிட்டியோட இருக்கணும். நெகட்டிவாக பேசுகிறீங்க, நெகட்டிவாக நடந்துக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து மற்றவங்க விலகி தான் இருக்க பார்ப்பாங்க. தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் நமக்குள்ள இயற்கையாகவே இருக்கணும். ஒருத்தங்க நான் இதை பண்ணட்டா அப்படின்னு கேட்டா, உன் தகுதிக்கேற்ற வேலையை பண்ணு, இதெல்லாம் ஓவரான விஷயம் அப்படின்னு சொல்லி நெகட்டிவிட்டியை அங்கே வெளிப்படுத்தக்கூடாது. சூப்பர், இது உன்னால முடியும், உன்கிட்ட இந்த டேலண்ட் இருக்கு, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு அப்படின்னு பாசிட்டிவா பேசணும். உங்ககிட்ட ஒருத்தங்க பேச வராங்கன்னா அவங்களுக்கு பாசிட்டிவான வைபை கொடுக்கணும். அப்பதான் அவங்க உங்க கூட பழகுவாங்க, ஏதாவது ஒரு விஷயம்னாலும் உங்களுக்கு உதவுவாங்க. கடுமையான சூழ்நிலையில தான் தைரியம் ரொம்ப தேவை. பிசினஸ்ல செம்ம லாஸ், பயங்கரமான கடன், சேர்த்து வச்ச எல்லா காசுமே போச்சு அப்படின்னு நொந்து போய் உக்காந்தா கண்டிப்பா எல்லாருமே உங்களை பாவமா பார்ப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா அதுவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பெரிய பெரிய சாதனைகளை நம்ம பண்றப்போ கண்டிப்பா எல்லாருமே நம்மளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. உங்ககிட்ட இருந்து வெளிப்பட்ட அந்த தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி இதெல்லாம் கண்டிப்பா மற்றவங்களையும் பாதிக்கும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே என்ன ஆக போகுது, உலகமா அழிய போகுது அப்படின்னு பாசிட்டிவா மூவ் ஆகணும். நமக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க இப்படி யாரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நம்ம காட்டக்கூடிய ஒரு சின்ன ஸ்மைல் மூலமா அவங்க கிட்ட நம்ம ஈஸியாவே ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை உருவாக்க முடியும். ஸோ மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா அவங்கள பார்த்து சின்னதாக ஸ்மைல் பண்ணுங்க, எப்பவுமே பாசிட்டிவாக மட்டுமே பேசுங்க. அடுத்ததா நம்பர் 4, ஹானஸ்ட். வாழ்க்கை நம்மளை எப்பவுமே சோதிச்சு பார்க்கும். திடீர்னு ரோட்ல போறப்போ ஒரு 10,000 ரூபாய் பணக்கட்டு ரோட்ல விழுந்து கிடக்குது அப்படின்னா அதை எடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணும். ஏன்னா இங்க ஒவ்வொருத்தங்களுக்குமே பணத்தோட தேவைங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஆனா அதே சூழ்நிலையில அந்த காசை எடுக்காம அதுக்கு சொந்தமானவங்க கிட்ட ஒப்படைக்கிறீங்க, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் உங்களோட உண்மையான நேர்மை என்ன அப்படின்னு மற்றவங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கே தெரிய வரும். அந்த நேர்மை அப்போ உங்களுக்கு ஒரு நன்மையை பண்ணலனாலும் ஏதோ ஒரு கட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணும். நேர்மையா இருக்கிறதுனால பலன்கள் வராம இருக்காது, ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்கும். இங்க நிறைய பேர் உறவுகளையே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. மனைவி கிட்ட போய் சொல்றது, அம்மா அப்பாவை ஏமாத்துறது, அவங்க நம்பிக்கையை சோதிக்கிறது, இப்படி இதெல்லாம் பண்றப்போ அவங்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, உங்களோட உறவுகளா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நேர்மையை மட்டும் கைவிடாம இருந்தா எல்லாரையுமே நம்மளால ஈஸியாவே இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அடுத்ததா நம்பர் 5, ஃபோர்கிவ்னஸ். அதாவது மன்னிப்பு. பேசாம கூட வாழ்க்கை முழுக்க இருந்துருவாங்க, ஆனா மன்னிப்பு கேட்கவே மாட்டாங்க. இப்படி பல பேரை நம்ம பார்த்திருப்போம். இந்த இடத்துல ஏன் இப்படி நடக்குதுன்னா அந்த இடத்துல அவங்களோட ஈகோ அவங்கள கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருக்கும். செஞ்ச தப்பை ஒத்துக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும், ஒரு தைரியம் வேணும். அது நிறைய பேர்கிட்ட இருக்காது. தான் பண்ண தப்பை மறைக்க போய் அதன் மூலமா இன்னும் நிறைய தப்பை பண்ணுவாங்க. இப்படி நம்ம பண்றதுக்கு பதிலா நான் தான் தப்பு பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றதால எதுவுமே குறைய போறது கிடையாது. தப்பு பண்றது மனுஷனோட இயல்பு தான். இங்க எல்லாராலையுமே பெர்ஃபெக்டா 100% இருந்துட முடியாது. ஸோ உங்களோட வார்த்தைகள், உங்களோட செயல்கள் இதெல்லாம் தப்பா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலே உடனே மன்னிப்பு கேட்டுருங்க. அதை விட்டுட்டு நான் பண்றது தான் சரி அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிற மக்களை யாருக்குமே பிடிக்காது. சரிங்க, என் மேலே தான் தப்பு, இனிமே இது நடக்காது அப்படின்னு சொன்னா எவ்வளோ ஈஸியாக அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஸோ மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சா பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேளுங்க. அதே மாதிரி தப்பை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறவங்கள மனசார மன்னிக்கவும் கற்றுக்கோங்க. மொத்தத்தில் சொல்லணும்னா மன்னிப்பு கேளுங்க, மன்னியுங்க. அடுத்ததா நம்பர் 6, கிரேட்ஃபுல். கிடைச்ச எல்லாத்துக்கும், கிடைச்சிக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும், கிடைக்க போற எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நன்றி சொல்ற வாய்ப்பு எப்ப கிடைச்சாலும் அந்த சான்ஸை நழுவ விட்டுறாதீங்க. ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு அந்த கான்வர்சேஷனை முடிக்கிறீங்க அப்படின்னா நன்றி சொல்லி முடிக்கணும். 10-15 கம்பெனியை வச்சிருக்க பெரிய பெரிய முதலாளியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு டீ காஃபி எடுத்து வர ஆளுங்களுக்கு நன்றி சொல்றப்போ எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. சில நேரம் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உங்களை ரோல் மாடலாக கூட சூஸ் பண்ணுவாங்க. காலையில் பால் பாக்கெட் போடுறதுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் உங்களுக்கு உதவி பண்ணுற எல்லாருக்குமே நன்றி சொல்லுங்க. இப்படி வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்கிறப்போ மற்றவங்க மேலே நீங்கள் காட்டுற பாசிட்டிவான எண்ணம், அன்பு அண்ட் உங்களோட பணிவான நடத்தை இது எல்லாத்தையுமே பார்த்து மற்றவங்க ஈஸியாக இம்ப்ரெஸ் ஆவாங்க.
மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவே இதை நீங்கள் பழகிட்டீங்கன்னு வைங்க, அதை விடுறதுக்கே உங்களுக்கு மனசு வராது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் நன்றி சொல்கிறப்போ உங்கள் எதிரில் இருக்கிறவங்களோட முகத்தில் வர புன்னகை உங்கள் மனசை பயங்கரமாக திருப்திப்படுத்தும். அந்த நொடி மனசுல சந்தோஷமும் நிம்மதியும் கலந்த ஒரு உணர்வு வரும். ஸோ மற்றவங்களை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சா நன்றி சொல்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கிற நேரம்லாம் உதவி பண்ணவும் கற்றுக்கோங்க. அடுத்ததா நம்பர் 7, லிசனிங். அதாவது கவனிக்கணும். மற்றவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறது, இல்லை அந்த இடத்த விட்டு பாதியிலேயே நகர்றது, இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கும். உங்களை பற்றின எல்லாத்தையுமே சொல்லணும், நிறைய கதைகளை பேசணும் இப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஆனால் அதுக்குன்னு வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம பேசுறது மட்டும் இல்லாமல் எதிரில் இருக்கவங்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்கிற விஷயங்களுக்கு ஓ அப்படியா, இதெல்லாம் கூட நடக்குதா, ஓ இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்படி பதிலுக்கு நீங்கள் கேள்வி கேட்குறப்போ நீங்கள் கவனிக்கிற விதத்தை அவங்க பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. அதே மாதிரி மற்றவங்க பேசுறது கவனிக்கிறப்போ உங்கள் உடலோட நிலையும் உங்களோட ஐ கான்டாக்டும் சரியாக இருக்கணும். ஒரு மாதிரி மெலிஞ்சு நிற்கிறது, சாஞ்சு நிற்கிறது, அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்து பேசுறது, இதெல்லாம் மற்றவங்கள ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னா உங்கள் பாடி லாங்குவேஜையும் உங்கள் ஐ கான்டாக்டும் ரொம்ப முக்கியம். ரொம்ப சோகமாக இருந்தாலும் எரிச்சலாக இருந்தாலும் நீங்கள் அதை மற்றவங்க கிட்ட காட்டக்கூடாது. உங்களோட நெகட்டிவிட்டியை மற்றவங்க மேலே திணிக்கிறதால எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. எந்த ஒரு கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் வெளியிடுற எனர்ஜி பாசிட்டிவாக தான் இருக்கணும். மற்றவங்க முன்னாடி நீங்கள் இருக்கும்போது எப்போவும் உற்சாகமாக இருங்க, ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஸோ மற்றவங்களை ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஆட்டிடியூட் இருக்கணும், அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத கவனிக்கணும், மரியாதை கொடுக்கணும், கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், சின்ன சின்ன ஸ்மைல் பண்ணணும், அப்புறம் பாசிட்டிவிட்டியோடு இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், முக்கியமாக மன்னிப்பு கேட்கணும், மன்னிக்கவும் கற்றுக்கணும். இதை பண்ணாலே ஈஸியாக மற்றவங்கள நம்மளால் இம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் கஷ்டம்னு ஃபீல் பண்ணாமல் உங்களோட உண்மையான கேரக்டராகவும் பிஹேவியராகவும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஈஸியாகவும் சந்தோஷமாகவும் மாறிடும். மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே இதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் உங்களோட நன்மைக்காகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இதை ஈஸியாகவே உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.